நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் டிவி நேயர்களே வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 4/12/2014 கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 6:54 வரை திரியோதசி திதி, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. இரவு 11:42 வரை பரணி நட்சத்திரம், பின்பு கிருத்திகை நட்சத்திரம். இரவு 11:42 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். ராகுகாலமானது மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டமானது காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் என பார்க்கின்ற பொழுது காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று பரணி தீபமாகும். பிரதோஷம் இருப்பதனால் சிவ வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் உயரும். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு சங்கடங்கள், மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. முன்கோபத்தை குறைத்து கொண்டு எதிலும் சற்று நிதானமாக செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலமாகும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வுகள் கூட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். கடக ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு உங்களின் பலமானது அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புத்திர வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய செய்தியானது கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 4இல் சூரியன் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத அலைச்சல்கள் சில ஏற்படலாம். இருந்தாலும் எதிர்பாராத தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் விலகி மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனவர் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகும். அதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து செயல்படுவது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்றிருப்பது பல்வேறு வகையில் ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 2இல் சூரியன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. முடிந்தவரை முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதி செவ்வாய் 3இல் உச்சம் பெற்று 6ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் ஏற்றம் உயர்வுகள் எல்லாம் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5இல் சந்திரன் சஞ்சரிப்பது தாராளமான தன வரவுகளை உண்டாக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் 12இல் சூரியன் 2இல் செவ்வாய் சஞ்சரிப்பதனால் முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, மற்றவரிடம் பேசுகின்ற போது நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதனால்
தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் பேசுகின்ற போது சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமையப்பெற்று 10ல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதனால் உங்கள் பலமும் வலிமையும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பதவி உயர்வுகள் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபார ரீதியாக சாதகங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாயானவர் பலமாக அமையப்பெற்று பாக்யஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது மிக மிக சிறப்பு. இனி ஜோதிட தகவல். அன்றாட வாழ்க்கையில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக நிம்மதி குறைவு, பெண்கள் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகுது. கூட வேலை செய்யக்கூடிய பெண்களும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சரி, பெண்கள் மூலமாக நிம்மதி குறைவுகள், வயது மூத்த பெண்கள் மூலமாக நிம்மதி குறைவுகள். நான் பெண்கள்னால் தவறான எண்ணத்தில் சொல்கிறேன், ஜென்ரலான பொதுவான விஷயத்தை சொல்கிறேன். அதாவது சுக்கிரனானவர் சக வயது பெண்களை குறிக்கக்கூடிய கிரகமாகும். சந்திரனானவர் வயது மூத்த பெண்களை குறிக்கக்கூடிய கிரகமாகும். வயது மூத்த பெண்கள்னா அம்மா, கூட பிறந்த சகோதரிகள், மூத்த சகோதரிகள், இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட குறிக்கக்கூடிய கிரகமாகும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் சுக்கிரனோட வீடுன்னு சொல்லக்கூடிய ரிஷபம் துலாத்தில் சனி அல்லது ராகு அமையப்பட்டிருந்தாலோ, அடுத்து பார்த்தீங்கன்னா கடக ராசியில் சனி அல்லது ராகு அமையப்பட்டிருந்தாலோ நிம்மதி குறைவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சனி ராகு அமையிறது மட்டும் இல்லாமல் அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கின்ற பொழுது நிறைய பிரச்சனைகள், நிறைய நிம்மதி குறைவுகள்லாம் கூட உண்டாகும். முடிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகத்தில் சனி அல்லது ராகு அமையப்பெற்ற ஜாதக நேயர்களுக்கு அந்த சனி புத்தியோ ராகு புத்தியோ நடைமுறை நடக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்கள், தாய் வழியில் வயது மூத்த பெண்கள் மூலமாக கூட நிம்மதி குறைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, தாய் இல்லை சகோதரி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சால் வேலையில் இவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி லேடிஸாக இருந்து அந்த லேடிஸ் மூலமாக கூட பிரச்சனைகள், பெண் அதிகாரியாக இருந்து அந்த அதிகாரிகள் மூலமாக கூட நிம்மதி குறைவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நேயர்களே, நிறைய தகவல்கள் இருக்கிறது. இன்று சில தகவல்களை குறிக்கிறேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கின்ற போது புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.